இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். டிகேவி ராஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய பல்லாவரம் ரவிக்குமார் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகின்றமைக்கு முதலில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஐயா. அந்த வகையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் குறிப்பாக எந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்காங்க? இதே கேள்வி தான் சமூகத்தில் பயணிக்கிற சமூகத்தின் முன் ஓடிக்கொண்டிருக்கிற அனைவர்கிட்டையும் இந்த கேள்வி தான் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் சமூக புரிதல் இல்லாமல் இதுவரைக்கும் நம்ம இயங்கின மாதிரி தான் இப்பவும் இயங்குறோமோ என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு 2026 தேர்தல் ஒரு சரியான தேர்தல். இந்த தேர்தலில் நம்மை வெளிப்படுத்துவதற்கு எளிதான ஒரு தேர்தல். இதை நம் உறவுகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம உறவுகளுக்குள் பேசி களமாடி கூடிய விரைவில் ஒரு முடிவை, ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு ஒரு தெளிவான முடிவை வரும் தேர்தலில் நாம் ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து செய்ய வேண்டும். அதற்கான களப்பணியை அமைப்பு ரீதியாகவும் தனி மனித ரீதியாகவும் சமூகம் சார்ந்து இயங்குகிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு செய்தால் வரும் தேர்தலில் நம் சமூகமும் ஓட்டு போட தெரிந்த சமூகம் என்பதை உணர்த்த முடியும். ஆகவே நீங்கள் கேட்ட அதே கேள்விதான், இப்போது என்ன மனநிலை இருக்கிறார்கள் என்பதை இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சியினராலும் அனைத்து சமூகத்தினராலும் பெரிதாக பார்க்கப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லை, ஒரு ஜனநாயக நாட்டில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். அரசியலை தீர்மானிப்பது மக்கள் சக்தி. ஒரு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட நம்மை இதுவரை எல்லா கட்சிகளும் ஓசி ஓட்டாகவோ இல்லை உணர்வின் அடிமைகளாகவோ பயன்படுத்தி வந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக மட்டுமே நாம் சிறிதளவு ஒட்டுமொத்த சமூகமாகவும் இல்லை தனி மனிதராகவோ அரசியலாக இயங்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை நோக்கி சிறிய நகர்தலை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த நகர்தலின் வெளிப்பாடு அனைத்து கட்சியிலும் கடந்த சில ஆண்டுகளாக பிரதிபலித்தது. சிறிய அளவில் இந்த சமூகத்துக்குள்ள சரியான பங்கீடு அளவில் தெரியலை, ஆனால் சிறிய அளவில் எல்லா கட்சியிலையும் நமக்கான ஒரு நம் மீதான பார்வை துவங்கியுள்ளது. அதுபோல் நாமளும் சில தொகுதிகளில் நம்மளால் தான் ஒருவர் வெற்றி பெற்றார், நம்மளால் தான் தோல்வி அடைந்தார் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளோம். அப்போது இந்த அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ஐயம் வந்திருக்கு. போன தேர்தலில் இந்த சமூகமும் ஓட்டு போட தெரிந்த சமூகமாக மாறிவிட்டதோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் அனைத்து கட்சியும் நம்மளை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால் வரும் 2026 தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய அரசியல் வேறு மாதிரியாக இருக்கும். நம்மளுடைய பங்கு நமக்கு சேரும். அதை விட அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பல்வேறு கோணங்களாக இருக்கும். அதாவது எப்படின்னா பல்வேறுபட்ட முனைகளாக இருக்கும். அதாவது 5 முனை 4 முனையை தாண்டி பல்வேறு முனைகளாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழ்நிலையில் குறிப்பாக தேவேந்திரர்களோட நிலைப்பாடு எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்தால் சரியானதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த தேர்தல் 2026 சரியான தேர்தல். நமக்கான அரசியலை வென்றெடுக்க இதை நம்மளுடைய தலைமைகள் அமைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணைந்து ஒன்றாக ஒரே குரலில் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு செய்தால் அது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியலில். அல்லது இன்று குறைந்தது 5 முதல் ஒரு 4 முதல் 5 கட்ட தேர்தலாக தான் இருக்க போகுது. 5 முனை தேர்தலாக தான் இருக்க போகுது. ஏன்னா டிஎம்கே சார்ந்த ஒரு கூட்டணி, ஏடிஎம்கே சார்ந்த ஒரு கூட்டணி, விஜய் எப்படி இருக்க தனியாக தான் நிற்க போகிறாரு, நம்ம சீமானந்தன் தனியாக தான் நிற்க போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கூட்டணி ஏதாவது ஒன்று உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கூட்டணி வரும்போது ஒரு மாபெரும் பெரும் சமூகம் தன்னை ஓட்டு போடு சமூகமாக தனியாக நின்று கூட நம் ஓட்டு சதவீதத்தை காட்ட முடியும். அல்லது சரியான கூட்டணியில் இணைந்து நம்மளால் தான் இவர்கள் வென்றார்கள் இவர்கள் தோற்றாருன்னு காட்ட முடியும். இதையும் நம்மளால் செய்ய முடியலன்னா நாம் இந்த தேர்தலில் கட்டாயமாக ஒட்டுமொத்த சமூகமும் யாரிடமும் எதிர்வினை செய்யாமல் எங்கும் தன்னை எதிரிகளாக காட்டிக்கொள்ளாமல் ஓட்டின் மூலமாக நம்மளுடைய உறுதிப்பாடை அனைத்து கட்சிக்கும் தெரியப்படுத்த வேண்டும். நாங்களும் ஓட்டு போட தெரிந்த சமூகம், நாங்களும் அரசியலுக்கு போன தேர்தலே வந்துட்டோம், இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்றதை அவங்களுக்கு
ஆணித்தரமாக தலையில் ஓங்கி கொட்டும் விதமாக நாம் அனைவரும் செய்யணும். இதுக்கு எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று நம் சமூகத்தில் யாராவது நம் சமூகம் சார்ந்து நின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, இவர்கள் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, இந்த வெறுப்பு தனி மனித குறைபாடுகளை ஆராயாமல் ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் ஒரு மரியாதைக்குரிய ஓட்டாக அவர் வாங்கினால் அந்த பகுதியில் அவருக்கும் ஒரு மரியாதை, இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வருங்காலங்களில் ஒரு மரியாதை ஏற்படும். இது ஒரு விதம் பண்ணலாம். அடுத்ததாக, இப்படி நம்ம சமூகமே நிற்கவில்லை என்றால் எனக்கான அரசியலை இந்த மாவட்டத்தில் எனக்கான அரசியலை கொடுக்காதவர் இந்த தொகுதியில் நின்றார்கள் என்றால் முதலில் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். யார் வரக்கூடாது என்பவர்கள் யார் முதலில் நம் உறவுகள் நின்றால் ஓட்டுப்பட வேண்டும். இரண்டாவது, யார் வரக்கூடாது என்பதை உறுதி செய்து கொண்டு, யார் வரக்கூடாது என்றால் எனக்கு யார் அரசியலை கொடுக்க தவிர்க்கிறார்களோ அவர்கள் இந்த அரசியலில் இந்த இடத்தில் வெற்றி பெறக்கூடாது. அதை உறுதியாக செய்து முடிக்க வேண்டும். ஆனால் வெளிப்படைத்தன்மையோடு அல்ல, ஓட்டின் மூலமாக மறைமுகமாக செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை செய்தால் ஓட்டு எண்ணிக்கையினுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளும் தன்னை உணர்ந்து கொள்வார்கள். இந்த தேர்தலில் அப்படி செய்ய வேண்டும் என்றால் மாநில தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைத்து கட்சியிலும் நமக்கான அரசியல் கொடுக்க தவறிய அனைத்து மாவட்ட செயலாளருக்கு எதிராகவும் அனைத்து மாநில தலைவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் களத்தில் நின்றால், அவர்கள் நம் பகுதியில் நின்றால் நம் ஒட்டுமொத்த ஓட்டையும் அவர்களுக்கு எதிராக செலுத்தி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என்னுடைய அரசியலை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் புறக்கணித்தீர்கள், அதனால் இந்த தேர்தலில் உங்களை புறக்கணிக்கிறோம். நாங்கள் எந்த கட்சிக்கு எதிராகவும் இந்த தேர்தல் ஓட்டு போடவில்லை, எங்கள் அமைப்போ தலைவர்களோ யாருக்கு எதிராகவும் ஓட்டு போடவில்லை. இந்த முறை நாங்கள் ஓட்டு போட தெரிந்த சமூகம் என்பதை அனைத்து கட்சிகளுக்கும் தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே உங்களை தோற்கடித்தோம் என்பதை அனைவருக்கும் உழக்கும் விதமாக ஓட்டு போடலாம். மூன்றாவது, யார் வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதை புரிந்து கொண்டு மூன்றாவது ஓட்டு போடலாம். இந்த மாதிரி பிரித்து ஓட்டு போடுவதற்கான பயிற்சியையும் நாம் அனைவரும் எல்லோருக்கும் உரையாடல் மூலமாகவும் நம்முடைய கருத்து பரிமாற்றம் மூலமாகவும் சந்திப்பு மூலமாகவும் நிகழ்த்தினால் வரும் தேர்தலில் பல அரசியல் மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும். எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த குற்றச்சாட்டை நாம் எவ்வாறு களையலாம் என்று தங்களுடைய கருத்து? இல்லை, இது குற்றச்சாட்டை நாம தான் கட்சிகள் மீது வைக்கிறோம். எந்த கட்சியும் என் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் நம் சமுதாயத்திற்கு துரோகம் செய்யவில்லை, புறக்கணிக்கவில்லை. ஒரு அரசியல் கட்சி ஒரு சமூகத்தில் இருந்தோ ஒரு தனி மனிதரில் இருந்தோ அரசியலை எதிர்பார்ப்பார்கள். அந்த அரசியலை நாம் இன்று வரை எந்த கட்சியிடமும் வெளிப்படுத்தியிருக்கோமா என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொன்று, ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் அரசியலாக தெளிவாக ஓட்டு போட துவங்கினால் அனைத்து கட்சிகளும் வேறு வழியில்லை, தானாக முன் நமக்கான மரியாதை கொடுப்பார்கள். அப்போ சமூகம்தான் அரசியலாக மாற வேண்டும். சமூகம் அரசியலாக மாறினால் அரசியல் கட்சி தானாக நமக்கான பங்கீடு கொடுக்கும். இப்படி தான் அனைத்து சமூகத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் 4 கட்சியில் இருப்பாங்க. ஆனால் அந்த கட்சி எல்லா கட்சியும் அந்த குடும்பத்துக்கு அந்த சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கும். ஏன் கொடுக்குறாங்க? ஒரு ஓட்டு தானே. அந்த ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டு. ஆனால் அனைத்து கட்சியும் மரியாதை கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அரசியலாக இயங்குகிறது. யாராவது ஒருவர் அந்த சமூகத்துக்கு சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு முடிவெடுப்பார்கள் என்ற ஒரு பயம் வருகிறதுல, அந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் மற்ற சமூகங்கள் அனைத்திற்கும் எல்லா கட்சிகளும் மரியாதை கொடுக்கிறது. நமக்கு மட்டும் கொடுக்காத அந்த வெளிப்பாடு அவர்கள் நம்மளை புறக்கணிக்கிறார்கள் என்பதில்லை. இந்த சமூகம் அரசியலாக இல்லாமல் உணர்வின் அடிப்படையில் என் தாத்தா காங்கிரஸ் என்ற முறையில், தேசியம் என்ற முறையில் காங்கிரஸை ஆதரித்தார்கள். அதன் பிறகு பகுத்தறிவு பொது உடைமை என்ற பேரில் கம்யூனிஸ்டையும் திராவிட கட்சிகளும் ஆதரிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி தமிழ் தேசியம் என்று தமிழ் தேசியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம் தேவையின் அடிப்படையில், நம்முடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் அரசியலை நோக்கி நகரவில்லை. அதன் வெளிப்பாடு தான் நம்முடைய அரசியல் புறக்கணிப்பு. எந்த கட்சியும் நமக்கு துரோகம் பண்ணவில்லை. நாம் அரசியலாக மாற வேண்டும். ஆனால் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் வரும் தேர்தலில் ஒட்டுமொத்த சமூகமும் 100% அரசியல் நோக்கி நகர்வோம். எல்லா அரசியலும் நம்மளை சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் விரும்பும் பட்டியல் மாற்றத்திற்கு ஆதரவாக இந்த சமூகம் சார்ந்த அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்போது ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த சமூக மக்களுக்கான அந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்த செய்தியை நானும் வலைதளங்களில் பார்த்தேன், சோசியல் மீடியாவில்.
பார்த்தவுடன் மிக சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி தமிழகத்தில் அனைவராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் கொண்ட ஒரு செயலை உறுதியாக செய்து கொண்டிருக்கும் சீமான் அண்ணன் போன்றவர்கள் பல வருடங்களாக நமக்கு குரல் கொடுத்து வரும் இந்த வேளையில் தற்போது இந்த சமூகத்தின் உயிர்நாடியாகவும் இந்த சமூகத்தின் முக்கியமான தேவையாகவும் இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கோரிக்கையான பட்டியல் இடமாற்றம் இல்லை பட்டியல் வெளியேற்றம், இந்த கோரிக்கைக்கு ஒரு சமூகம் சார்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை, அதுவும் தேனி மாவட்டத்தில் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் விதமாக ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக ஒரு மாநாடோ ஒரு கூட்டம் நடத்தும்போது மிகப்பெரிய சந்தோஷம். அவருக்கு இந்த சமூகம் உண்மையாக நன்றி கடன் பெற்றுள்ளது. இதேபோல் அனைத்து கட்சிகளும் எங்களுடைய உணர்வுகளை மதிப்பார்கள், மதிக்க வேண்டும். அதை மதிக்க தவறினால் மிகப்பெரிய பின்விளைவுகளை வரும் 2020 தேர்தல் மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பார்கள். மற்றும் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், சீமான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒட்டுமொத்த சமூகமும் ஆதரவு தெரிவிக்கும், உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாயா, இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை கொடுத்த பாஜக தற்போது பட்டியல் வெளியேற்ற இந்த பிரச்சனையில் தயக்கம் காட்டுவது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. அதை நம்ம எப்படியா எடுத்துக்கலாம்? இல்லை, இது முதலிருந்து பார்க்கணும். இந்த சமுதாயத்தை மிகப்பெரிய அளவில் உலகிற்கு எடுத்து சென்று ஒரு மிகப்பெரிய சமூக உணர்வை பொது தளத்தில் பொது சமூகத்திற்கு அனைவருக்கும் தெரியப்படுத்திய மோடி அவர்களுக்கு நம்ம முக்கியமாக கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா இந்த கோரிக்கைகள் பல ஆண்டு கோரிக்கைகள், ஒரு நாள் 2 நாள் கோரிக்கையில் பல ஆண்டுகள் கோரிக்கை. ஆண்ட துடிக்கிற அனைத்து கட்சிகளும் புறக்கணித்து வந்த கோரிக்கையை ஒரு மத்திய அரசிலிருந்து ஒரு நம்மை நோக்கி நகர்ந்து நமக்கான கொடுத்த பிஜேபிக்கு மிக்க நன்றி. இப்போ பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை பற்றி இந்த பிஜேபி என்ன செய்கிறார்கள் அப்படி என்றால் அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் பெயர் மாற்ற கோரிக்கைக்கு மத்திய அரசிலிருந்து அமித்ஷாஜி முதல் இந்தியாவின் இரும்பு மனிதர் மோடி வரை அனைவரும் நம்மளை பற்றி எல்லா இடங்களிலும் பேசி நம்மளை பற்றி நம்மளுடைய வரலாற்றுகளை பற்றி சொல்லி நமக்கான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த கோரிக்கையை மாநில அரசுகளுக்கும் அழுத்தத்தை கொடுத்து, அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி அண்ணன் அவர்களும் இதை புரிந்து கொண்டு நமக்கான பட்டியல் வெளியிட பெயர் மாற்ற கோரிக்கையை ஆதரித்து நமக்கான பெயர் மாற்ற கோரிக்கையை கொடுத்தார்கள். ஆகவே அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். ஆனால் அதற்கு பிறகு இந்த சமூகத்தின் முக்கிய கோரிக்கையான பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை சேர்த்து கொடுக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. இருந்தாலும் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் 2 பேரும் சேர்ந்து இந்த கோரிக்கையை அடுத்து வரும் காலங்களில் கொடுப்பார்கள், அதை பற்றி பேசுவார்கள், இதை பொது சமூகத்துக்கும் எடுத்து கொண்டு போய் செல்வார்கள் பெயர் மாற்ற கோரிக்கை போல் என்று நினைத்தோம். ஆனால் அதை செய்ய தவறி வருகிறார்கள். இதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அரசியலாகவே. என் பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த காலங்கள் வரைக்குமே மத்திய அரசில் உள்ள அமைச்சர்கள் முதல் நம்மளுடைய ஐயா மோடிஜி வரைக்கும் எல்லாருமே நம்மளுடைய உச்சரித்தார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள பிஜேபி தலைவர்களோ தமிழகத்தில் உள்ள முக்கிய பொறுப்பில் உள்ள பிஜேபி தலைவர்களோ யாருமே நம்ம பேரை இதுவரைக்கும் உச்சரிக்கவும் இல்லை. இதுவரைக்கும் நம்மளை பற்றி பொது தளங்களில் பொது இடங்களில் பொது மேடைகளில் பேசவும் இல்லை. இது மிக வருத்தத்தோடு இருந்தது. இருந்தாலும் இப்போ தமிழக பாஜகவோட மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் பல்வேறு இடங்களில் இது குறித்து பேசியிருக்கிறார். அதுபோல் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சட்டசபையில் குரல் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பேச்சு தான். இது கடந்து நான் சொல்கிறேன், மோடி அவர்கள் பேசிய வீரியத்திற்கும் அமித்ஷாஜி பேசிய வீரியத்திற்கும் தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் என்ன செய்தார்களோ அதை தான் தமிழகத்தில் உள்ள பிஜேபி தலைவர்களும் செய்கிறார்களோ என்ற ஐயப்பாடு உள்ளது. ஏன் ஐயப்பாடு உள்ளது என்றால், இந்த சமூகத்தின் முக்கியமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். அந்த கோரிக்கையை பற்றி இன்று வரை பாஜகவும் ஏடிஎம்கேயும் பேச தவறுகிற போது எங்களுக்கு அந்த ஐயப்பாடு மேலும் உயர்கிறது. அவ்வளோதான். மற்றபடி அவர்களுக்கு மேலே உள்ள எந்த ஒரு எதிர்வினையோ அவங்களுக்கு மேலே உள்ள எந்த வெறுப்போ கிடையாது. ஆனால் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. எங்களை உண்மையாக எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு எங்களை நோக்கி எங்களை உலகிற்கு கொண்டு போய் சென்ற மோடிஜி அமித்ஷாஜி இவருடைய பின்னணியில் உள்ள பாஜக தமிழக பாஜக ஏன் எங்களை
ஏற்றுக்கொள்ளவோ, எங்களுக்கான அரசியலை கொடுக்கவோ, எங்கள் கோரிக்கையை பற்றி பேசவோ, எங்களை பற்றி பொது மேடைகளில் விவாதிக்கவோ, இல்லாத ஆளுகின்ற அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவோ தவறுகிறது. எங்கள் பின்னால் நிற்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதில் காரணங்கள் தேடிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, திராவிட கட்சிகள் மாதிரி தமிழகத்தில் உள்ள பாஜகவில் உள்ளவர்களும் ஒரே ஜாதிய சிந்தனையில் தான் இருக்கிறார்களோ என்ற ஒரு புள்ளியில் தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தேசிய சிந்தனையில் இருந்தார்கள் என்றால் உண்மையாக எங்கள் கோரிக்கைக்கு அவர்கள் குரல் கொடுப்பார்கள், இல்லை இனிமேலாவது குரல் கொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். தற்போது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் தற்போது கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஒருவேளை அவர்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அந்த நிலைப்பாடு சரியானதாக எடுப்பாங்க. இல்லை, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 2026 தேர்தலுக்கு முன்னால் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தணும். ஒரு அரசியல் கட்சி எப்போதுமே சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமூகம் பல ஆண்டுகளாக சில கோரிக்கைகளை கேட்டு வருகிறது. அந்த கோரிக்கைகளில் மிகப்பெரிய கோரிக்கை ஒன்று இருக்கிறது, அது விடுபட்டு